நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம என்ன ஒரு பொருளை சமைச்சாலும், நம்ம என்ன ஒரு சமையல் பண்ணாலும் அது நம்ம கார சாரமாட்டிருக்கணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா அதுக்கு மிளகாய். அந்த மிளகாயில் நிறைய டைப் இருக்குது. அந்த மிளகாய் சேர்த்தா தான் அந்த பொருளை, அந்த உணவுப் பொருளை கார சாரமாட்டு சாப்பிடவே ரொம்ப அருமையாட்டிருக்கான். பல விதமான மிளகுகள் இருந்தாலும் அதில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பான ஒரு மிளகு உண்டு. அதுக்கு பேர் தான் காந்தாரி மிளகுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மிளகு எப்படின்னா, நம்ம முன்னோர்கள், இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா முன்னோர்களும் இதை தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இங்கே உள்ள காட்டு பகுதி, தோட்ட பகுதியில் எல்லாமே சர்வசாரமாட்டு தன்னால் இது வளர்ந்து வரான். இது சாப்பிட்டாலே பாதி நோய், ஏகദേശம் 80% நோய் நம்மளை அணுகாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான மிளகாக்கும் இந்த காந்தாரி மிளகு சொல்லி கூப்பிடப்படுகிற மிளகு. இதோட காரம் ரொம்ப ரொம்ப அதிகமாட்டிருக்கேன். இப்போ தற்சமயத்தில் கேரளாவில் அங்கே பார்த்தீங்கன்னா மெனுவில், ஒரு ஹோட்டலில் போய் மெனு பார்த்தீங்கன்னா அங்கே காந்தாரி சிக்கன் சொல்லியிருக்காங்க. அந்த காந்தாரி சிக்கனில் பயன்படுத்திய மிளகு தான் இது. ரொம்ப சின்ன இருக்கனால கிளியராட்டு தெரியாதனால நான் உங்களுக்கு பறிச்சு காமிச்சு தரேன். இது பழுத்த மிளகாக்காம். இந்த பழுத்த மிளகா ரொம்ப காரமாட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டாகிட்ருக்கான். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் இந்த மிளகு. பாருங்கள், இதை நான் கட் பண்ணி காட்டி தரேன். பார்த்தீங்களா நண்பர்கள், ஃபுல்லாக விதை தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப காரமாட்டிருக்கான். காரம் மட்டும் இல்லை நண்பர்களே, காரமாட்டம் சில மிளகு காரமாட்டிருக்கும். இது காரம் ப்ளஸ் டேஸ்ட் ஆட்டம் இருக்கும். அதான் இதில் உள்ள ஸ்பெஷலே அதுதான். காரம் மட்டும் இல்லை, இப்போ குண்டூர் மிளகாயெல்லாம் ரொம்ப காரமாட்டிருக்கான், ஆனால் இது காரம் மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப காரமாட்டிருக்கனால இதுக்கு பேரே காந்தாரி மிளகுன்னு எங்கள் ஊரில் கூப்பிடுவாங்க. இதை பொதுவாக இந்த மிளகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாட்டு சர்வசாரமாட்டு காணப்படும். இந்த மிளகு உங்களுக்கு தேவைன்னா எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் நண்பர்களை. நாங்கள் இதோட விதையை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தரலாம்.